நேத்து பார்த்தா 4 காம்பது இப்ப பார்த்தா ஒண்ணே உனக்கு இது மீதி மூட்டானே انا முச்சா பால் கந்துட்டியா பால் குடி ஒரே உப்பாகுது ஒரே உப்பாகுது உப்பு கறிக்குதா பால் உப்பு கறிக்குதா அப்பனா இப்ப மாடி சனிக்கு வந்த சின்ன டேய் அம்மா அந்துச்சாலே ஏர்மாறு நல்ல பேஸ்ட் மதா அக்கா இவன் மாடி மேய்க்கிறோம் பழகுதுறாயப்பா மாடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறோம் மேட்ச் சேரும் 16 வேலை சேரும் பூ வைக்கிறோம் ஆச்சர் வேலை சேரும் ஏன்டா வந்து போயிட வாங்குறீங்க அம்பா 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 ஏய் வயசுல பெரியவனி போ ஏடா வண்டி எதிர போடு ஏய் ஒதிரிச்சு கட்டியடா வெட்டி போலாம் பாடே உள்ளந்து வெளிய வத்ரா மாடி பதா முக்குது பாம்பி ஒத்தன நினைக்கிறேன் அப்பா யோ மாடி ஆடு மேய்க்கிற மலகுதா கடாடு வந்துது கடா வந்துது உன்கிட்ட பட்டாடு இருந்தா ரெண்டுமே விடு நாலு கீது எதான விடுற பாப்பா ஏறு மாட்டே டேய் மன நாக்கு பிடிச்சி அறுத்து போடுவேன் டேய் ஓவராகுது யாரா கூட ஏன் மேல ஏறிடுன்னு நினைக்கிறேன் ஒண்ணாவாது அது டேய் அரவா வனவா
ஐயா என்ன கூட்டாரா வச்சுங்க நான் போட்டுக்கிறேன் சொல்றேன் ஆனா பாருங்க தும்ப செல்ல தூமாடி சொன்னாங்க பாவம் பாவம் 2 அண்ணனை வந்து நின்று கிடக்குது இந்த 2 அண்ணனை போட்டு அடிக்கிற மாதிரி பொட்ட பையனுக்கு ஆகிறான் கேட்டாடாவும் கேளு அவன் கேளு எப்பா டீ வந்துச்சு எட்டாவது படிக்கிறியா என்னை பார்த்து நீ பொட்ட பையன் கேட்டியா பேசு சத்தியமாக சொல்றா அடி அடி என்ன பண்ணிக்கிறா 2வதுல தான் இருப்பா அப்பா கிட்ட காலைல பிளாங்களை வாங்கி கொடுத்து கும்பிடு சொன்னானே ஏண்டா அடி வாங்குற அவன் லூசுறான் நீ மென்டல் யார் தெரியுமா ஐயா யார் தெரியுமா யார் அவரு பட்டாசு பால போடாயம் ஏய் சனியே சகட சாகட இறங்கி பாப்பே அதுதான் பெரிய சொல்லுறாங்க போவாத இடமாடா வராத சொட்டோர் அழையா வீட்டுக்கே அழையா சம்மதி போலாமா போகக்கூடாது சொல்லாத தம்பி சொல்லான்னு சொன்னாங்க வாங்கலாமா குழந்தை வந்து நான் சொல்ல கட்டு ஈனமானலாம் எல்லாத்தையும் விட்டுதான் வந்து நீங்க என்ன போயிருக்கீங்களா குழந்தை வந்தா நீ ஒரு கஷ்டமா இல்ல என்ன சொல்றேன் தூக்கு மாட்டிக்கலாம் நீ முதல்ல மாட்டிக்கிட்ட என்னடா போட்டுதான் உனக்கு ஆகாது அதுக்குதான் திருவள்ளுவர் சொல்லுகிறது யாதவர் ஆயிரம் நாகக்க காவாக்கள் சோகப்ப சொல்லப்பட்டு சேர்த்துப்பட்டு சங்கல்பத்தை சேர்த்து ஒரு முதல்ல யாரா இருந்தாலும் இந்த நாக்கை அடக்கி வந்தால் மென்னலும் சீரும் சிறப்பு. ஆமா ஆமா திருக்குறள்லயே திருக்குறள் என்ன குறள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ சொல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல் திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் தகார பலகையில் எழுதுக அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடங்காத்து டவுசரை கீக்கும். இந்த குறளை எழுதியது யாரு? வாழ்ந்துகாட்டோட சொல்லுவாங்க திருக்குறள் எழுதியது சாலமன் பாப்பையா. அவர் தானே காலையில சண்டையில் அம்மா தாய்மார்கள் அன்பு பெரியவர்கள் அன்பு பொய்மை
கேளா. சொல்லுங்கப்பா திருக்குறள் யாரு தம்பி கேளு, அவனை கேளு. சொல்லுங்கப்பா டேய், என்ன பள்ளிக்கூடத்துக்கு முட்டிக்கு தான் போறியா? முடியுமா நீ சொல்லு நீ வந்து அடி எனக்கு சொல்லிட்டு அடிக்கலாம் சொல்லு தம்பி வரத்தா எத்தனை படிக்கிற மூணாவது திருக்குறள் எழுதியது யாரு திருவள்ளுவர் சொல்லாமல் குட்டியா கை தந்துக்குமா திருவள்ளுவர் சொல்லி அவன் 50 இல்லை ஊருக்கு போலாம். சொன்ன பிரகாரம் சாலமன் பாப்பாயும் கிடையாது. தம்பி சொன்ன பிரகாரம் திருவள்ளுவரும் கிடையாது. திருவள்ளுவரும் கிடையாது. திருக்குறளை எழுதியது யார்? நரேந்திர மோடி. அவர் தானே தாடி வச்சு செல்லா நோட்டு நோட்டு இது எந்த நாடு? தமிழ்நாடு. கேரளா என்ன நாடு இது? தமிழ்நாடு. தமிழ்நாடு தான். இது என்ன நாடு? சொன்னாதாங்க தெரியும். சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாட்டை ஆண்ட ஒரு மன்னர் சத்தியசீல மன்னர். சத்தியசீல மன்னர் தளபதி விஷக்கொடி என்ற பெயரோடு ஜெல்பித புதை மாதிரி யாரை கடவுள் அந்த விரோதங்களை நோக்கம் ஒரு கால் நீக்க வாட்டாளுங்க தளபதியானவர்களே, என்னுடைய மகன் தத்துவனும் வளர்ந்து வாலிபனாகிவிட்டான். நாட்டை யாரும் தகுதிப்படுத்தி விட்டான். ஆகவே வருகிற வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு இந்த நாட்டை குடிச்சுட்டு அழகு பார்க்க நிமிடம் அதற்கு நான் செய்து சிறப்பான செயல்முறை நாட்டு இளவரச தத்துவர்களுக்கு முடிச்சுட்டு ஏற்பாடு முறைக்கு வட்டாரம் கட்டளை கட்டளை மீறினால் தண்டனைக்கு உட்படுவோம். புறப்பட
நாடு இந்த நாட்டை ஆண்டு வரும் மன்னருக்கு மகனாக பிறந்தவன். என்னுடைய பெயரோ பத்துவன். எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கின்றான், அன்பு தம்பி, ஆசை தம்பி. என் தம்பி பெயரோ உத்தமன். எனக்கு ஒரே ஒரு தங்கை இருக்கின்றான், அன்பு தங்கை, ஆசை தங்கை. என் தங்கை பெயரோ முத்தழகி. நானும் அயல்நாடு சென்றேன், படிப்பை முடித்து விட்டேன். வருகின்ற தாயகம் என்னை வரவேற்கின்ற அரண்மனையில் எனக்காக என் தந்தை, என் தாய், என் நாட்டு தளபதி, என் நாட்டு காவலன் அனைவரும் ஒருங்கே சேர்ந்து எனக்காக வழிமேல் வெளிவரத்து காத்துக் கொண்டே இருப்பார்கள். சென்று அரண்மனைக்கு சென்று அனைவரும் சந்திக்க வேண்டும். இப்பொழுதே அரண்மனைக்கு ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே போகின்றோம்.